எல்லாமே இறைவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே இறை பொருள்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி உங்களை நான் வெறுப்பேன்? உங்களை அவாய்ட் பண்ணுவேன். உங்களை வெறுப்பேனா நான்? ஏன்னா அவாய்ட் பண்ணுறது எதுக்கான, எனக்கு எதாவது வேலை இருக்கும், இல்லை உங்களுடைய நன்மைக்காக நான் அவாய்ட் பண்ணுவேன். உங்களால் பார்க்க முடியாத சில விஷயத்தை என்னால் பார்க்க முடியும், அது நடந்துடக்கூடாதுன்றக்காக அவாய்ட் பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா கருணையின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் உங்களை வெறுப்பேனா நான்? ஏன் அப்படின்னா நான் உணர்ந்து விட்டேன், இங்கே உள்ள ஒவ்வொரு உயிரும் எனது உயிர்கள் தான் என்று நான் உணர்ந்து விட்டேன். என்னால் உங்களை பிரிச்சே பார்க்க முடியாது. இன்னொரு தாயோட வயிற்றுல நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்னால் பார்க்க முடியாது. ஏன்? அவளும் என் தாய் தான். டயலாக்குக்கெல்லாம் பேசலை, சத்தியமாக சொல்கிறேன். அந்த மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால தான் இத்தனை பேருக்கு என்னால் இந்த சத்தியத்தை கொடுக்க முடிகிறது, இந்த ஞானத்தை கொடுக்க முடிகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, என் வீடு, என் சொத்து, என் வாசல், என் வசதி, என் காசு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ப்ராப்பர்ட்டி, இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி ஞானம் வரும்? இறைவனின் அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? பெரும்போக்கான மனம் கொண்டவன், பெருந்தன்மையான உள்ளம் கொண்டவனைத்தான் இறைவன் விரும்புகின்றார். அவனை தேடி இறைவனே வந்து விடுகின்றார். இவன் இறைவனை தேடவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் தேடி போனீங்கன்னா அந்த ஆள் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இஷ்டத்துக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குள்ளேயும். எப்படி போய் கண்டுபிடிப்பீங்க அந்த ஆளை? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராப் வச்சு அந்த ஆளை உள்ளுத்தரணும். அந்த ட்ராப்புக்கு பேர் என்ன? கருணை.